பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், பெரும்பாலும் எல்லா முசல்லிகளுக்கும் தொழுகையாளிகளுக்கும் நமக்கு இந்த பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தொழுதுகிட்டே இருப்போம், எங்க ஒசு முறிஞ்சிருச்சோ, ஒசு முறிஞ்ச மாதிரி தெரியுது என்ற ஒரு விஷயம் நமக்கு திரும்ப திரும்ப சில பேருக்கு தோன்றும், நினைக்க தோணும். அந்த நினைப்பும் அந்த ஹியாலும் அந்த எண்ணங்களும் வந்துகிட்டே இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக வயதானவர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப ஏற்படும். இதுக்கு மார்க்கம் என்ன சொல்கிறது, மார்க்கத்துடைய தீர்வு என்ன என்று பார்க்கும் பொழுது சுருக்கமாக ஹஜ்ரத் அப்பாத் இப்னு தமீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். தங்களுடைய மாமா சொன்னதாக ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, இதுக்கு என்ன செய்யறதுன்னு. ஷுக்கிய இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது, அர்ரஜுலு, ஒரு நபரை பற்றி, யுஹையலு இலைஹி, அவருக்கு பெரும்பாலும் யுஹையிலு இலைஹி, இதை பற்றி அவருக்கு வந்துகிட்டே இருக்குது. தொழுகையில ஒசு முறிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரியலையே, அந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குதுன்னா, அன்னஹு யஜிது ஷைஅ, அவருக்கு தோன்றுது ஒரு விஷயம் நடந்திருக்குது, ஒசு முறிஞ்ச மாதிரி தெரியுது. ஃபிஸ் ஸலாத்தி ஐ ஃபி பைனி ஸலாத்தி, தொழுகைக்கு மத்தியில, இரண்டாவது ரக்காத்திலேயோ மூன்றாவது ரக்காத்திலேயோ நான்காவது ரக்காத்திலேயோ அல்லது முதல் ரக்காத்திலேயோ அல்லது ருக்கூவிலேயோ அல்லது சுஜூதிலேயோ அல்லது தஷஹுதிலேயோ அல்லது கௌமாவிலேயோ அல்லது ஜல்சாவிலேயோ, தொழுகையுடைய ஏதாவது ஒரு நிலையில இப்படி ஏற்படும் பொழுது இது நிறைய பேருக்கு நடக்கும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பதில், காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உயிருக்கு மேலான ஒரு பொக்கிஷமாக இருக்கிறார்கள். எவ்வளவு கருணை பாருங்க, மார்க்க சட்டங்கள்ல எவ்வளவு இலகுகளை பாருங்க, எவ்வளவு சஹலு பாருங்க, எவ்வளவு லேசான சட்டத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்திருக்காங்க பாருங்க. லா யன்சரிஃபு, அவர் தொழுகை விட்டு போக வேண்டாம், தொழுகையை முடித்து விட வேண்டாம், தொழுகையை விட்டுவிட வேண்டாம். ஹத்தா, எதுவரை என்றால், யஸ்மா சௌத்தன், சத்தம் கேட்டிருக்க வேண்டும். அதாவது உது முறிந்ததுக்கான நமக்கு தெரியும் சத்தம், சத்தத்தை பத்தி விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. சத்தம் கேட்டிருக்க வேண்டும். அவு எஜிது ரீஹன், அல்லது அந்த துர்வாடை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். இப்படி ரெண்டுல ஒன்று நடந்தால்தான் ஒசு முறியும், தொழுகை விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த தொழுகையை அப்படியே நேரடியாக வந்து ஒசு செய்து கொண்டு யாரிடத்திலும் பேசாமல் எந்த இருப்பில் அது நடந்ததோ அதே இருப்பில் மறுபடியும் தொடரலாம். மூணாவது ரக்காத் நடந்துச்சுன்னா மூணாவது ரக்காத்தை அப்படியே தொடரலாம், நடுவில் யார்ட்டி பேசியிருக்க கூடாது என்பதாக ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ், மறுபடியும் சொல்றேன், இரண்டு விஷயங்கள் நடந்திருக்க வேண்டும். ஹத்தா யஸ்மா சௌத்தன் அவ் யஜிது ரீஹன், ஒன்று சத்தத்தை கேட்டிருக்கணும் அல்லது துர்வாடை அவரே உணர்ந்திருக்க வேண்டும். இந்த இரண்டை தவிர எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும், எவ்வளவு தீய எண்ணங்கள் வந்தாலும், எவ்வளவு சந்தேகம் ஏற்பட்டாலும், ஒசு முறிஞ்சிருச்சோ ஒசுவே முடியாது. சந்தேகத்தின் காரணமாக ஒரு ஃபர்தான அமல், அந்த சந்தேகம், அந்த ரைப், அந்த ஷக்கு ஒரு ஃபர்தான அமலை முறிக்காது. இதுதான் குல்லி காய்தா, பொதுவான சட்டமாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் திர்மிதியை தவிர ரவாஹுல் ஜமாஅத்து இல்ல திர்மிதி, திர்மிதியை தவிர எல்லா கிதாப்லயும் இருக்குது. ஒரு ஜமாத்தை ரிவாயத் செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஜமாத் என்று சொன்னால் யாரு? புகாரி, முஸ்லிம், அபு தாவூத், நஸஈ, இப்னு மாஜா. இதே சம்பந்தமாக இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், இதா வஜத அஹதுக்கும், உங்கள யாராவது உணர்ந்தால் ஒருவேளை, ஃபீ பத்னிஹி ஷைஅன், அவருடைய வயிற்றில் ஒரு விதமான சத்தத்தையோ ஒரு விதமான கலக்கலோ, ஒரு விதமான வயிறு கலக்கிற மாதிரி இருக்குது, வயிறு வலியாக இருக்கிறது, வயிறுல ஒரு விதமான சத்தங்கள் ஏற்படுது அப்படின்னா, ஃபஅஷ்கல அலைஹி, அவருக்கு தோணுது, அஹ்ரஜ மின்ஹு ஷைஉன், அவர் நினைக்கிறாரு ஏதோ ஒரு வெளியாயிருச்சோன்னு நினைக்கிறாரு, அம்லா, அல்லது வெளியே ஆகலன்னு நினைக்கிறாரு,
வயிற்றுல ஏதோ பிரச்சனை நினைக்கிறாரு, அதன் மூலமாக ஏதோ வெளியாயிருக்குமோன்னு சந்தேகம் வருது. இன்னொரு புறத்துல எதுவும் வெளியே ஆகலன்னு சந்தேகமும் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தீர்வு என்ன என்றால், ஃபலா யஹ்ருஜன்ன மினல் மஸ்ஜிதி, தொழுகையிலிருந்து மஸ்ஜிதிலிருந்து வெளியேற வேண்டாம். எந்த இருப்புல இருந்தாரோ, எந்த நிலையில இருந்தாரோ, எந்த கௌமால இருந்தாரோ, எந்த சுஜூது ருக்கூல இருந்தாரோ அப்படியே கண்டினியூ செய்யட்டும், அப்படியே தொடரட்டும். ஃபலா யஹ்ருஜன்ன மினல் மஸ்ஜிதி ஐ ஃபலா யஹ்ருஜன்ன மினஸ் ஸலாத்தி, தொழுகையிலிருந்து வெளியேற வேண்டாம். ஹத்தா, இதுவரை என்றால் யஸ்மா சௌதன், அவர் சத்தத்தை கேட்டிருக்க வேண்டும். அதே போன்று அல்லது துர்வாடை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த ஹதீஸ் முஸ்லிம், அபூ தாவூத், திருமிதியில இருக்குது. ஆக அல்லாஹு தஆலாவுடைய தீர்வு என்ன? இரண்டுல ஒன்று நடந்திருக்கணும். ஒன்று சத்தம் கேட்டிருக்க வேண்டும், அல்லது துர்வாடை உணர்ந்திருக்க வேண்டும். இது இரண்டும் நடக்காத வரை சந்தேகத்தின் பேரால யாருடைய வசூ முடியாது, தொழுகை பாத்தில் ஆகாது, தொழுகை கூடும், தொழுகையிலிருந்து வெளியேற வேண்டாம் என்பதாக தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.